ஐபிஎல் 2026 நம்மளுடைய டெத் பவுலிங் மான்ஸ்டரா இருக்க போது மதிஷா பத்திரன் அவருடைய ஐபிஎல் 2026 உடைய மாஸ் கம்பேக்குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அப்படி என்னதான் மதிஷா பத்திரன் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய ஆக்ஷன் பழைய ஆக்ஷன் நம்ம திருப்பி எதிர்பார்க்கலாமா, மதிஷா பத்திரன் ரியலா கம்பேக் கொடுக்கறதுன வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ல பார்க்கலாம். அண்ட் गाइस சிஎஸ்கே தானே இந்த வருஷம் டிராஃபி அடிக்கல, டிஎஸ்கே நாங்க அடிப்போம் அப்படின்னு டிஎஸ்கே சரியான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. கைஸ் டிஎஸ்கே இங்கிலேருந்து டிராஃபி அடிக்கிறதுன வாய்ப்பு இருக்கா, டிஎஸ்கே இப்போ இந்த நிலைமை இருக்கு, அதை பத்தியுமே இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ல பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ், டிஎஸ்கே ஆச்சும் ட்ராஃபி ஜெயிக்குவாங்க அப்படின்னு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கைஸ் இங்கேருந்து டிஎஸ்கே ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். பிகாஸ் தே ஆர் குவாலிஃபைடு, கியூ சிம்பிள் வந்துடுச்சு. பட் டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண பார்க்கணும் சிஎஸ்கே கைஸ். இன்னும் 3 மேட்சஸ் இருக்குது, பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎஸ்கே இன்னைக்கு எம்ஐயோட மேட்ச் இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபாஃப் டு பிளேஸ் செம்மையாக விளையாடினார் கைஸ், மேக்னிஃபிசன்ட் அவரு. அதுக்கப்புறமா நம்மளோட டேனவன் ஃபெரேரா, 2 பேரோட பேட்டிங் தான் மெயினாக இருந்துச்சு கைஸ். ராதர் யாருமே ப்ளே பண்ணல, ஸ்மித் பட்டேலாக இருக்கட்டும், ஸ்டாய்னிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபாஃப் டு பிளேஸோட செஞ்சுரியால் நம்ம பேட்டிங்கில் கிட்டத்தட்ட 223 ரன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. ஓகே பவுலிங்கில் சமாளிக்க மாட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு தோணுச்சு. பட் ஸ்டார்டிங்லேயே அக்கீல் ஹுசேன் செம்மையாக போட்டார் கைஸ், 3 விக்கெட் தூக்கிட்டாரு, 4 ஓவரில் 15 ரன் கொடுத்து 100 MS ஸ்டார்டிங்கில் நல்லா போட்டார். பட் அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சிவாக மாறிட்டார். போக போக போலாட் போட்டு பொழந்து எடுத்துட்டார் கைஸ். ஃபைனலி நம்மளோட நாந்திரே பர்கரோட விக்கெட் எடுத்தார். பட் ஈவன் நாந்திரே பர்கருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு கைஸ். மேபி ஒரு ஆடம் மில்னே எடுத்துன்னு வரலாம் சிஎஸ்கே. ஸோ ஓகே டிஎஸ்கே இங்கிலேருந்து ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கைஸ். பட் அவனோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் சிஎஸ்கே. வாஷிங்டன் ஃப்ரீடமாக இருக்கட்டும், நம்மளோட சான் ஃப்ரான்சைஸ்கோ யூனிகார்ன்ஸ் இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டிஎஸ்கேட. ஸோ ப்ராம்ப்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் டிஎஸ்கேமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎஸ்கே அவங்களோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். மேபி ஒரு டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் எடுத்துன்னு பார்க்கலாம் சிஎஸ்கே கைஸ். ஐ மீன் டிஎஸ்கே கைஸ், பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க டிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிஎஸ்கேக்கு இனிமேல் ட்ராஃபி எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் அவங்களோட பேட்டிங்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். டேனவன் ஃபெரேரா ஃபாஃப் டு பிளேஸ் ஃபெயில் ஆகிட்டா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க சிஎஸ்கே, ஐ மீன் டிஎஸ்கே. பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க டிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், சிஎஸ்கே டீமின் பேபி மல்லிங்கா எங்கும் அழைக்கப்படுறோம் நம்மளுடைய மதிஷா பத்திரன் அவரோட கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. பிகாஸ் கைஸ் அவர் நம்மளுக்கு 2025ல் எவ்வளோ மோசமாக bowling போட்டார் அப்படின்னு தெரியும். ஓவருக்கு 10 வைடெல்லாம் போடுற மாதிரி இப்போ bowling போட்டுட்டு இருக்காரு கைஸ் நம்மளுடைய மதிஷா பத்திரன். அதுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு தரமான சம்பவத்தை அவர் பண்ண போகிறார் அப்படின்னு இங்கேருந்து கிளியராக தெரியுது. ரீசெண்டாக மதிஷா பத்திரன் எந்த ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்டர்நேஷனல் டியூட்டிஸ் எல்லாமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ரெஸ்ட் எடுத்து இருக்காரு. இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மதிஷா பத்திரன், அவருடைய மேனேஜர், அதுக்கப்புறமா லசித் மல்லிங்கா, இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாங்க. மேபி மதிஷா பத்திரன் அவருடைய போலிங் ஆக்ஷன்ஸை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அவருடைய அக்யூரஸியை மிஸ் பண்ணாமல் போடுறதா இருக்கட்டும், யார்கர்ஸை நேல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி பேசுறதுனால மதிஷா பத்திரன் அவருடைய ஆக்ஷனில் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கைஸ். பட் அவரில் ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இன்ஜுரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனில் போடும்போது மதிஷா பத்திரனுக்கு அதனால தான் மதிஷா பத்திரனுடைய போலிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஏறி இருக்குது. ஸோ அதை மேபி ஒரு கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த பழைய ஆக்ஷனுக்கு ஒரே ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும் கைஸ். பிகாஸ் நம்மளுடைய சிஎஸ்கேல பார்த்துருக்கலாம் நீங்கள், சில பல டைம்ஸ் அவருடைய போலிங் ஹேண்ட் மேலே போகுது, கீழே வருது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக போலிங் அவர் போட மாட்டேங்கிறாரு கரெக்டாக. அண்ட் ஃபீல்டிங்லுமே நல்லா சொதப்பிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேக் கொடுக்க போகிறாரு மதிஷா பத்திரன் இங்கேருந்து அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது கைஸ். மேபி மதிஷா பத்திரனா சீக்கிரமாக அவரோட ப்ராக்டிஸுமே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் விளையாட போகிறாரு மதிஷா பத்திரனா, லீக் மேட்சஸ் எல்லாம். ஸோ அங்கே பார்க்கணும் அவருடைய நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலானும். பட் ஜேஎஸ்கேலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ். பிகாஸ் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் பற்றினா, ஐ மீன் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்ஸில் பற்றினா கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இல்லை. பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே மதிஷா பத்திரனா கம்பேக் கொடுக்குவாரா இல்லை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.